நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக சொல்ல வரங்க, இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு இருக்குதுங்க. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த விதத்தில் சொல்ல வரேன்னாக்கா, உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் 4 கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்கு. அதாவது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி. இந்த 4 பயிற்சிகளும் ஆண்டின் தொடக்கத்திலேயும் நடக்க இருக்கு. ஆனால் இந்த பயிற்சிக்கு முன்பாக வரலாம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. ஆனால் இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்க போறீங்க மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. ஆனால் தெளிவாக சொல்ல வரேங்க, இதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா குரு பயிற்சியை பற்றி பார்க்கணும். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தந்தை வழி உறவுனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி இருந்தாலும் கூட தந்தை வழி சொத்து சவத்தை இழக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இது விரைய சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மத்தில் சனி வர போகிறார். இது அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது. ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில தடை தாமதங்கள், ரொம்ப வழக்குகள், சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கீங்க. லக்னத்தில் ராகு பகவான் 7ஆம் இடத்துல பேர் பகவான் இருக்கிறதும் விசேஷம் இல்லை. ஏன்னா கடன்மணி உறவுகளை ஒரு சில விரிசல்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன சார் சொல்ல விரும்புறீங்க, என்னோட ராசியில் எல்லாருக்குமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பில்லாத நேரம் வந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு இருக்கீங்க. அதுவும் முக்கியமாக வருகின்ற 2025 ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டங்களும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. ஜனவரிக்கு பிறகு ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. காரணம் என்னன்னு சொல்றீங்களா, வருகின்ற ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் ராகுகேது பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளா இல்லைன்னு இருக்கீங்க. ஆனா வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி அடைப்பார். அப்ப 2025 மே மாதம் 14ஆம் தேதி பிறகு குரு பகவான் ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப மிதுன வீட்டுல இருந்து பயிற்சி அடைஞ்சாருன்னா மிதுன ராசியில இருந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்ப 10ஆம் இடத்தை குரு பார்த்தா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், அது பாவியாவது பார்க்கணும்னு இருக்கீங்க. அப்ப உங்க ராசிநாதனே 10ஆம் அதிபதியா வந்து அந்த 10ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்கக்கூடிய காலகட்டம் வருகின்ற 2025 மே மாதத்திலிருந்து 2025 26 மே மாத காலகட்டம் வரலும் தொழில் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்கன்றீங்க. அந்த நேர காலங்களில் எது செய்தாலும் ஓரளவுக்கு தொட்டத்தனமும் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வும் சுபகாரியமும் மணியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசம் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அந்த நேரத்தில் உருவாகுன்றீங்க. அதே வேளையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நேர காலகட்டத்தில் சனி பகவானின் அமைப்பானது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அப்ப 2025ஆம் ஆண்டானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று ஜென்மத்தில் சனி வர போறார். ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை அனுபவிக்கின்றீங்க. உங்களை நான் வந்து எதுவும் பயமுறுத்த விரும்பல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இழந்ததை பெற்றதை எல்லாம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தீங்க. இதுக்கு முன்பாக சேர்த்து வச்ச சொத்து சுகங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருந்துச்சு. அப்ப என்ன செய்யணும், எனக்கு தெரிஞ்ச அளவு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்க புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்கறதோ, ஜாமீன் கைது போடுறதோ, கொடுக்கணும் விஷயமோ கண்டிப்பா செய்யாம இருக்கிறதா ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். அப்படி மீறி செய்யற மாதிரி இருந்தால் உங்களோட சுயஜாதத்தை ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் செய்யணும். ஏன் என்ன காரணம்னாக்கா 7 சனி தொடங்கிடுச்சுங்க. 7 சனியில ஜென்ம சனி வந்தால் நீங்க சேர்த்து வச்ச சொத்து சுகங்கள் எல்லாமே தொழிலுக்காக போட்டு முடக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படலாம், கணவன் மனைவி உறவுகளை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், கணவன் மனைவி உறவுகளை பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அதுவும் தெளிவா சொல்ல வரங்க, ஜென்மத்தில் சனி இருந்தால் கடன்கள் எப்படிதான் இருக்குது அப்படின்றது தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கோ தெரியாது. ஆனா இதுக்கு பிறகு உங்களோட தகுதிக்கு மீறிய கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். எனக்கு தெரிஞ்சளவு தொழிலுக்காக மட்டும் தயவு செய்து கடனை வாங்கிடாதீங்க. என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ இருக்கிற வச்சு அப்படியே ரன் பண்ண பாருங்க. அது உங்க பேர்ல தொழில் தொடங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலைகளை இந்த நேரத்துல அடுத்தவங்களுக்கு மாற்றி கொடுத்து ரன் பண்றதா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப எச்சரிக்கையா அந்த மீனராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்குலாம் இந்த நேரத்தில் என்ன நினைப்பீங்க, சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கலாமான்ற மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பா இந்த நேரத்தில் சொந்தமா வேலை செய்யாதீங்க. செய்தீங்க அப்படின்னாக்கா இழப்புகள் சந்திப்பீங்க. அதனால ஒரு 3 வருட காலம் நீங்க தனியார் துறையிலே வேலைக்கு செய்யறது தான் இன்னொரு சிறப்பு தரும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா 2025ஆம் ஆண்டுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு
அரசு உத்தியோகத்துக்காக யார்கிட்டயா பணங்காசுகள் கட்டிடாங்க மீனராசிக்காரர்கள் அரசு உத்தியோகத்துக்காக பணங்காசுகள் கட்டினீங்கன்னாக்கா அந்த பணம் இழந்த பணமானது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல சொந்த பந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சன்ற மாதிரி யாராவது சொந்த பந்த உறவுகள் வந்து உங்ககிட்ட பணம் கேட்குறாங்கனாக்கா தயவு செய்து இல்லைன்னு தயவுசெய்து சொல்லிடுங்க. மீறி இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அந்த பணமானது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா சனி பகவான் வந்து உங்கள் குடும்பத்தை வந்துட்டாலே கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல ஏதாவது ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கீங்கன்னாக்கா வெளிநாட்டுக்கெல்லாம் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு 3 வருட காலத்துக்கு அங்கேயே உங்களோட வேலைகளை தக்க வைத்துக் கொள்றது தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த நேர காலத்தில் இங்கே வந்துட்டீங்கன்னாக்கா இன்னும் அடுத்து ஒரு 4 வருட காலத்துக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுவீங்க. வரவுக்கு மீறி செலவுகளும் கடன்கள் வந்துடும். அதனால் பார்த்துருங்க. அதே போல தெளிவாக சொல்லுவாங்க, இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை மீனராசிக்காரர்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. எந்த காரியங்கள் செய்யணும், எந்த காரியங்கள் செய்யப்படாத மாதிரி சிந்தித்து செயல்படுங்க. எதிர்கால வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே வேளையில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, என்னோட கணிப்போட ஒரு இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி பிறகு குரு பயிற்சியானது நடந்திருக்கு. இந்த குரு பயிற்சி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டு அது 11ஆம் இடத்தை 4ஆம் இடத்துக்கு போயிட்டு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருப்பார். இப்போ 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களும் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். திருமணம் சார்ந்த விஷயங்களும் வளர்ச்சிக்கான ஒரு உருவாகும். திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த 2025 திருமணத்துக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தணும். இந்த 2025 போட்டுங்க 26 திருமணம் பண்ணி காரணமா ஒரு உடல் நடந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு 4 வருட காலத்துக்கு திருமண வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பு தடைகள் ஏற்படும்ன்றீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனைவி அமைய மாட்டாங்க. அப்படி அமைஞ்சாலும் வாழ்க்கை சிறப்பு இல்லாத வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். அதனால இந்த 2025ஆம் ஆண்டிலே திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்றதுதான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவானோட பார்வையானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு படைய இருக்குங்க. ஒரு ஜாதகம் 7, 9, 12ஆம் இடத்துல கிரகம் நின்று அவனுடைய தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வசிக்கின்றீங்க. மீனராசி நண்பர்கள் வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிடுங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். கடல் கடந்து சென்று கடை சனி தாக்கங்கள் பெரியவர்கள் பாதிப்பை தராது. இங்கே எடுத்தீங்கன்னா வரவு மொழி செலவுகளும் கடன்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுக்கு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ஆயுள் நீடிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். மீனராசி என்பவர்களுக்கு யாராவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமானது தெளிவடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். உடல் மூலியமாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தின வாய்ப்பு கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் போட்டு வைக்கிறது கண்டிப்பாக கூடாது. லாட்ரின்ற யாராவது இந்த நேரத்தில் எனக்கு அதிர்ஷ்டம் உண்டா அப்படின்ற மாதிரி எதுலையாவது போய் ஏமாந்து போயிடுவீங்க. அதனால அதிர்ஷ்டத்திலாம் நீங்கள் நம்பவே கூடாது. உழைப்பு மட்டும் நம்பினீங்கன்னா வெற்றிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அதனால இந்த நேர காலகட்டத்தில் மீனராசி நண்பர்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துருங்க. ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை இதே சனி பகவான் கொடுப்பார். அதே போல அரசு உத்தியோகத்துக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது நல்லா இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு செல்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த நேர காலகட்டத்தில் கடன் வாங்கி அழியா சொத்துக்களை போடுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு வைங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கடன்கள் வந்தே தான் திரும்பி வீடு மனை வாசல் வாங்கும்போது வீடு மனை வாசல் கட்டுறதுக்காக அழியா சொத்துக்களுக்காக நீங்கள் வீடு போட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு கடன்கள் வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு உருவாகுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் கொஞ்சம் படிப்பில் வந்து நாட்டத்தை ஏற்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தந்துருப்பீங்க. கடன்களானது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க செய்யும். ஆனால் கடனை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். 2028ஆம் ஆண்டுக்கு கூட கடன்கள்லாம் அடையக்கூடிய அமைப்பு உருவாகும். வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். 7 சனி வந்துட்டாலே வண்டி வாகன தடைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் 20,000 பயணங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். யாரோ செய்த குற்றத்துக்காக இந்த நேரத்தில் தண்டனைகளை பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகும். அதனால் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் நடந்ததுன்னா நீங்கள் யாரையும் மூக்க நுழைக்காமல் உங்கள் வேலை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா எதிர்கால காலகட்டங்களானது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தந்துருவீங்க. அப்போ மேலோட்டமாக சொல்லப்போனால் இந்த 2025ஆம் ஆண்டானது மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு 100க்கு ஒரு 50 தான் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் தர மாதிரி இருக்குது. அதனால் சிந்தித்து செயல்படணும். ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத கற்று பேசாதீங்க. தான் வேலை உண்டு தான் பழக்கணுன்ற மாதிரி அமைதியாக இருங்க. சொந்த தொழிலுக்காக முயற்சி எடுக்காதீங்க. தனியார் துறைக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்கிற வேலைகளை தத்தவைக்க கொள்வது நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் இருக்க முடியும். இல்லையா நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா அழிய சொத்துக்கள் வாங்கலாம், வீடு மனை வாசல் வாங்கலாம், வீடு மனை வாசல் கட்டலாம், குடிபெயரலாம், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யலாம், திருமணம் பண்ணலாம். இதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. கிரகங்களும் அதுக்கு சாதகமான அமைப்பு தந்துட்டு இருக்கு. மற்ற விஷயத்துல எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கிக்கணும். அளவுக்கு மீறி வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்றீங்க. ஆனால் எதிர்கால வாழ்க்கையானது அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரணுன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த இடத்தையும் தோஷங்கள் பாதிக்கூடிய சீர சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேன், எல்லா ராசிக்காரர்களும் பெரிய லெவலில் பரிகாரங்கள் நான் சொல்லலை.
ஆனால் உங்களுக்கு மட்டும் பரிகாரம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய தேதியிலிருந்து 2028ஆம் ஆண்டு முடியக்கூடிய காலகட்டத்திலும் சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேளையில் சனி பகவானுக்கு நல்ல நிதி போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகும். வண்டிவான தடைகள் வந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாக முடியுங்க. ஆனால் கெட்டினா இங்கே பிடிச்சிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருனாக்கா விநாயகர் பெருமானை மட்டும் கெட்டினா பிடிச்சிங்க. சனிக்கிழமை தோறும் நல்ல நிதி போடுங்க. அதே வேளை வயது முதிர்ந்தவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் செய்வதற்காக முன்ஜென்ம கர்மாக்களை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகும். மற்ற விஷயம் உங்களுக்கு எந்த தோஷங்கள் பார்க்க முடியாது. சீர சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.